பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, மற்றவர்களை பார்த்து முறைப்பது, எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது, இதெல்லாம் பெற்றோரிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களிடம், கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது, கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை. மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த 9 மாதமாக ரேவதி நட்சத்திரத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் விரயத்திலே 12வது வீட்டிலே 7 நாட்டு சனியில் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். தற்போது ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் முதல் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் கோச்சாரத்திலே சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களும் மீன ராசி அன்பர்களுக்கு சாதகமாக வருகிறது. ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் விரயத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இது உங்களுக்கு தன லாபம், பூமி லாபம், பண லாபம், உங்களுடைய அபிலாசை, பேராசை, சிறியாசை எல்லாம் நிறைவேறப் போகிறது. உங்கள் இஷ்டம் போல் உங்கள் எண்ணம் ஈடேறப் போகிறது. கடந்த 9 மாதமாக மீனராசிக்கு 4வது வீட்டிற்கும் 7வது வீட்டிற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். சுக கலத்தரக்காரகன் புதனே மீனராசிக்கு பாதகாதிபதி. புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பட்டாப்பாடு பகவானுக்கு தான் தெரியும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிந்தவர்கள், சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், கடன் பிரச்சனை, இப்படி எல்லா வழியிலும் அளவுக்கு அதிகமாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொந்தரவு பட்டு விட்டார்கள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் மாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்ய போகிறார். நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். அப்படியே துலாம், கன்னி, சிம்மம் வரை நவாம்ச கட்டத்தில் அடுத்த 9 மாத காலம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமணம் ஆனவர்கள், நீங்கள் சண்டை போடாதீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இப்போ சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் வரும். அதனால் சண்டை போடாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனம் தேவை. அப்படியே 2 மாதம் கழித்தவுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவுகள் வரும். அடுத்த 2 மாதம் போன உடனே உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவு வரும். அடுத்த 2 மாதம் கடந்தவுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவு வரும். கோச்சாரத்தில் ஜென்மராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் கடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் வழி பலாபலன்கள் நடக்கும். ராகு நிழற்கிரகம், மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட கருநாக பாம்பு, பேராசை பேரின்ப கிரகம். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு வரும்போது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பக்கூடாது. ஜென்ம ராசியில் ராகு வரும்போது குடும்ப நபர்கள் மேல் பாசம் பற்று இல்லாமல் போயிடும். வெளியிட நபர்களை நம்ப சொல்லும். வெளியிட நபர்களை நம்பும்போது பணமோ பொருளோ நகையோ ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள்
வந்துவிடும். கோச்சாரத்திலே 7.5 நாட்டு நடக்கும்போது ஜென்மராசியிலே ராகு வரும்போது அடிபடுறது, மனசு ஒரு நிலை இல்லாமல் ஒரு குழப்பமாகவே போகிறது, இந்த மாதிரிலாம் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குழம்பிக் கொள்ளாதீங்க. குழப்பம் இல்லாமல் குடும்ப பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து கொள்வது நல்லது. மீன ராசிக்கு இதுவரை பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சுக கலத்தரக்காரகன் புதன் மீனராசிக்கு பாதகாதிபதி. பெரும்பாலும் சுகக்கேடு ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாயார், வீடு மனை நிலம் வண்டி வாகனம், சுகஸ்தானம். சுகக்கேடு ஏற்பட்டிருந்திருக்கும். எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி பிரிந்தவர்கள், கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது மீனராசிக்கு 12ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தை நோக்கி செல்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். இப்போ அவங்கவங்க பார்க்கக்கூடிய வேலையை அந்த வேலையை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா அந்தளவு உங்கள் வேலையில் வேலை பளு அதிகரிக்கும். அவங்க வேலையை பார்க்கும்போது மற்றவர்களிடம் சண்டை கட்டுறதுக்கு நேரம் இருக்காது. பழைய பாக்கி, பழைய கடன், வீட்டு மேலேயோ படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ அல்லது நண்பர்கள் வழியிலோ கடன் கொடுத்துருந்தாலும் சரி, கடன் வாங்கியிருந்தாலும் சரி, பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும். வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இஷ்டம் போல், உங்களுடைய எண்ணம் போல் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் ராகு பகவான் செயல்படுத்த போகிறார். கருநாகம் நிழல் கிரகம். ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பவரும் இல்லை. ராகு ஒரு ராசிக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் திடீர் அதிர்ஷ்டம், பேரின்பம், முதலாளி உயர்ந்து விடலாம். அதே ராகு கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அரசனையும் ஆண்டியாக்கி விட்டு போயிடுவார். ஜென்ம ராசியிலே ராகு பகவான் வரும்போது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சில மாற்றங்களை சந்திக்கலாம். பல மாதமாக தீர்க்க முடியாத பிரச்சனை சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். பூர்வீக சொத்து, வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்த்து விடுவீர்கள். பூமி நிலம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இதை வழக்கு வில்லங்க நடந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் மீனராசி என்பர்கள் சந்திப்பீங்க. ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் விரயத்திலே 12ஆவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போதே வெளிநாடு பயணம், அயல்நாடு பயணம், வெளிநாடு வேலை, அயல்நாடு வேலை, வெளியூர் வேலை. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சம்பளம் குறைவாக இருந்துச்சுன்னா வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம். சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் எல்லாமே ஒரு முயற்சி செய்யும்போது ராகுவும் சரி சனியும் சரி இப்போ 2 கிரகமும் ஒரே கிரகத்தின் போல் செயல்படுவார்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் தடையின்றி வரும். உங்கள் இஷ்டம் போல், உங்கள் எண்ணம் போல் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புண்டு. தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி பொறுமொறுன்னு ஒரு மனநிலை போய்கொண்டிருந்தது. அது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 9 மாதமாக அனுபவித்திருந்திருப்பீங்க. பொறுமொறுன்னு யாரையோ ஒருத்தர் மேல் பொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும்.
அந்த நிலை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து ஏற்படும். அதனால் வந்து பொறுமொறுன்னு இருக்காதீங்க, பொறுப்பாக செயல்படுங்க. குடும்பத்தில் பெரியோர்கள் பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்கள் உழைப்பின் மூலம் ஆதாயம் தடையின்றி வருமானம் பெற்றுவிடலாம். சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர். பூமி மனை நிலம் வீடு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டு மனை வீடு கட்டுவது, நிலவுல சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளும் மீனராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் உயரும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.